ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வித்து கிணறோட கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, கிணறு போர் சர்வீஸ் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரிங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நீட்டாக கிளியராக இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 400 அடிக்கு மேலே வருங்க. 150 அடி மீட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 150 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 400 அடிக்கு மேலே கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். புஞ்ச லேண்டுங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லமோட்டு மண்ணுங்க, நல்ல சூப்பரான மண் உங்களுக்கு. இந்த லேண்டில் வந்து நீங்கள் எது போட்டாலும் வருவோங்க. வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து, எள் அது மாதிரி பயிரும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணை நிலமாக அமைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, ஸோ அது மாதிரி நீங்கள் வீடு கட்டி பண்ணை நிலமாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தார் ரோட் டச்சே உங்களுக்கு நல்ல பெருசாக லென்த்தாக இருக்குங்க. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. அதேபடியே டாக்குமெண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. இது இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜோட அதுவும் கம்மியான பட்ஜெட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறும் இருக்குங்க. கிணறு அதேபடியே பார்த்தீங்கன்னா பயிரும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண்ணும் நல்ல அருமையான மண்ணுங்க உங்களுக்கு. நல்ல லூஸ் மண்ணுன்னு சொல்லுவாங்க. புஞ்ச லேண்டு தான். கொஞ்சம் இடத்துல மட்டும் கொஞ்சம் வெள்ளை மாதிரி தெரியும். மிச்சபடி உங்களுக்கு மண் வந்து நல்ல சூப்பரான மண் தான் உங்களுக்கு. கிணறு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. கிணறுல வந்து மேலேயே உங்களுக்கு தண்ணி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆழம் படுத்திட்டிங்கன்னா கிணறு வந்து நீங்கள் நல்லா தாராளமாக உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 ஏக்கருக்கு மேலே தண்ணி இறைக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் கொஞ்சம் கிணறு மட்டும் வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே வந்து பக்கத்தில் நம்ம லேண்ட்லாம் ஃபுல்லாமே வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. நல்ல நீர்வளமான லேண்டுங்க உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெல், வேர்க்கடலை, கரும்பு அது மாதிரி பயிர் தான் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், ஸோ அது மாதிரி தோட்டமும் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜார் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டவுன் பஜாருங்க உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். என்ஹெச், ஜிஎஸ்டி, நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு 13 லட்ச ரூபா வந்து ஃபைனலாக நிற்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 14,000 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா டைம்லாம் எடுக்காமல் டாக்குமெண்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து அக்ரிமெண்ட்லாம் போடாமல் ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல்ஸில் தாங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட அப்புறம் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 12 ஃபைனலாக 12 வரைக்கும் கண்டிப்பாக கொண்டுட்டு வரலாங்க. கையில் அமௌண்ட் வச்சுன்னு பேசினா நெட் கேஷ் ஒரே பேமெண்ட்டுனா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வருங்க. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து 14 லட்ச ரூபா ஃபைனலாக நிற்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் உங்களுக்கு எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக பேசி கண்டிப்பாக இந்த ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க.
லேண்ட் வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை, ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்கோங்க. அதேபடியே இந்த லேண்டை வந்து நீங்கள் 2 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜோடு இருக்குது, அதுவும் கிணறு இருக்குது. சர்வீஸ் இல்லைங்க, இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும்தான் இருக்குது, சர்வீஸ் இல்லை. நீங்கள் வந்து லேண்டு வந்து பை பண்ணிட்ட அப்புறம் சர்வீஸ் வந்து தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கிணறும் கொஞ்சம் ஆழம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும் எடுத்து தண்ணி வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மானாவாரி பயிரும் போடுவாங்க. அப்படி வந்து தண்ணி வேணும்னா பக்கத்தில் வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு பயிர் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து மானாவாரி பயிரும் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக் காளையார் கோயில் தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டத்தில் தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் வேணும், எனக்கு லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து எனக்கு தார் ரோட் டச்சில் இருக்கணும், கம்மியான பட்ஜெட்டாக வேணும், அதுவும் புஞ்ச லேண்டாக வேணும், சிங்கிள் ஓனராக இருக்கணும், டவுனுக்குலாம் கொஞ்சம் நியர்பைலே இருக்கணும், வில்லேஜெலாம் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க. சென்னைக்கு நியர்பைலே பார்க்குறீங்கன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் சென்னையிலேருந்து. கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு நியர்பைலே பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், நார்மல் மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப என்னால் சடனாக எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக நான் உங்கள் மிஸ்டு காலை பார்த்துட்டு திருப்பி நானே உங்களுக்கு கால் பண்ணிவிடுவாங்க. மேபி ஒரு 2 to 3 hours இல்லை 4 hours பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மிஸ்டு காலை பார்த்துட்டு நானே உங்களுக்கு திருப்பி கால் பேக் பண்ணிவிடுவாங்க. யாரும் கவலைப்படாதீங்க. அதேபடியே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நான் கால் பண்ணலன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டாக்குமெண்ட், ஸ்கெட்சு, பட்டா, லொக்கேஷன் எது வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் ஆகட்டும், மதர் டாக்குமெண்ட்டு, பட்டா, ஸ்கெட்சு, எஃப்எம்டி எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்கிள் ஓனரு லேண்டும் பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டு, நீங்கள் எல்லாமே பயிர் பண்ணிக்கலாம். அதுவும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கிடைக்காதுங்க. ஃபைனலாக 14 லட்ச ரூபா சொல்லி 13 லட்ச ரூபா வந்து அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு பேசினா நெட் கேஷ்னால் 13 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. அதிலேருந்து கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாகுங்க. 12 ரூபா வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக 12க்கு முடிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு